alone can do a piece of work in 6 days. B alone can do it in 8 days. With the help of C, A and B can finish it in 3 days. So A and B undertook the work to do it for 3,200 rupees. Then how much is to be paid to C? அப்படிங்கிறதா இங்க question. So with the help of C, A and B can finish it in 3 days அப்படினா என்ன A, B, C மூணு பேரும் சேர்ந்து 3 நாள்ல அந்த வொர்க் முடிப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். So டோட்டலா 3,200 அந்த வொர்க் முடிச்சு தரேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. So C சேர்த்துட்டாங்க இல்லையா? So C க்கு மட்டும் C ஓட பார்ட் மட்டும் எவ்வளவு, C க்கு பே பண்ற அமௌண்ட் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறதா இங்க क्वेश्चन. So பாருங்க இப்போ 3,200 அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3,200 A B C மூணு பேருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா? சோ எந்த பேசிஸ்ல பிரிச்சு கொடுப்பாங்க? சோ அவங்களோட எஃபிஷியன்சி பொறுத்து தான் பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா? நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனுக்கு நல்லா வர்க் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், வேஜஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நியூவா ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஸோ வேஜஸ் வந்து கம்மியாக கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸ் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா முக்கியமாக வந்து நம்ம எஃபிஷியன்சி வந்து தெரியணும். ஒவ்வொரு ஒர்க்கரோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சா தான் யாருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்குங்க, A, B, C மூணு பேரோட ஒர்க் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ A கொடுத்துருக்காங்க 6 டேஸ் கொடுத்துருக்காங்க, B வந்து 8 டேஸ் கொடுத்துருக்காங்க. C ஓடது நமக்கு தெரியாது, தனியாக தெரியாது. A, B, C மூணு பேரும் சேர்ந்து தான் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ A + B + C மூணு பேரும் சேர்ந்து 3 டேஸில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த டேஸை வந்து ஆல்ரெடி ட்ரிக்ஸ் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே டேஸை வந்து எஃபிஷியன்சியாக மாற்றணும். இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ், ஓகேவா? இது வந்து எஃபிஷியன்சியாக மாற்றணும் அப்படின்னா அந்த டேவை மறைச்சிட்டு மற்ற ரெண்டு, இப்போ ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா A அதை மறைச்சிக்கோங்க. மற்ற ரெண்டு என்ன இருக்கு, பியோடதும் A + பியோடதும் இருக்கு, A + B + சியோடதும் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி கிடைக்கும் இல்லையா? ஸோ பாருங்க கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா பியோட டேஸையும் A + B + C மூணு பேர் சேர்ந்து 3 டேஸ் முடிப்பாங்க, அந்த டேஸையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். ஸோ 8 × 3 வந்து 24. அப்போ 24ங்கிறது ஏவோட எஃபிஷியன்சி. அப்போ பியோட கண்டுபிடிக்கணும்னா இதை மறைச்சிட்டு மற்ற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s are 18. சியோட A + B + C மூணு பேர்த்தோட சேர்ந்த மொத்த டோட்டல் எஃபிஷியன்சி தான் நம்ம இது இங்கே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா இந்த டேஸை வச்சு. ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது 6 8 ஆர் 48. ஸோ மூணு பேர்த்தோட எஃபிஷியன்சி சேர்ந்து டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 48. ஸோ இப்போ 48ல் இப்போ சியோடது மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் எஃபிஷியன்சி எத்தனை, 48. அதில் ஏவோடது தெரியும், பியோடது தெரியும். ஸோ ரெண்டு பேர்த்தோடது மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா சியோடது தனியாக அவனோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? அப்போ ஏவோட எஃபிஷியன்சி இப்போ A, B, C சியோடது மட்டும் நமக்கு இதில் இருந்து கிடைக்கும். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 24ங்கிறது தெரியும், பிங்கிறது 18 தெரியும். சியோட எஃபிஷியன்சி வந்து 40, அதாவது A + B + சியோட எஃபிஷியன்சி 48. அதுலேருந்து A + B மைனஸ் பண்ணீங்கன்னா சியோடது தனியாக கிடைக்கும் இல்லையா? இப்போ சியோட எஃபிஷியன்சி உங்களுக்கு எவ்வளோ வருது, 42. 24 + 18 42. அப்போ 42 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அப்போ சியோட எஃபிஷியன்சி 6. ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ரேஷியோ கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? 6, 18, 24 இது எல்லாமே வந்து 6th டேபிளில் வரும். ஸோ 1 6 is 6, 3 6 are 18, 4 6 are 24. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக எவ்வளோ கிடைக்கிறது, 4:3:1 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்க, இந்த ரேஷியோவில் தான் நம்ம இந்த 3,200 பிரித்து கொடுக்க போகிறோம். இவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ கிடைச்சிருச்சா பாருங்க. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது, 4 3 1. நான் என்ன சொல்லியிருக்கேன், எஃபிஷியன்சியை வந்து 1 டே ஒர்க்காக வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு நாளைக்கு A வந்து 4 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கும், ஒரு ஒர்க்கில் 4 யூனிட்டை முடிக்கும். B என்ன பண்ணும், ஒரு ஒர்க்கில் ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்கும். ஸோ C என்ன பண்ணும், ஒரு ஒர்க்கில் ஒரே ஒரு யூனிட் தான் Cனால 1 டேல முடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து மொத்தம் 8 ஒர்க் இல்லையா? இப்போ பாருங்க, 3,200 rupees டோட்டலாக 8 ஒர்க்குக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ டிவைடட் பை 8 பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ 3,000, ஏன்னா இப்போ நமக்கு சியோடது ஒரு ஒர்க், சிக்கு தான் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3,200 டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 4 + 3 + ஒரு ஒர்க்கு தான், டோட்டல் யூனிட் எவ்வளோ, 4 + 3 + 1.
ஸோ இங்கே வந்து 8. ஸோ அதனால் 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு தெரிஞ்சிடும். சி எவ்வளோ ஒர்க் பண்ணுது, ஒரு யூனிட் தான் பண்ணுது. அப்போ சிக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ வரும் நமக்கு 4. 4 8s are 32 தானே. ஸோ 4 அப்புறம் இந்த 2 0 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 400. அப்போ சிக்கு வந்து 400 rupees வந்து நம்ம பே பண்ணணும். சிக்கு வந்து எவ்வளோ 400 rupees வந்து how much to be paid to C 400 rupees அப்படிங்கிறது ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து அடுத்தடுத்த சம்ஸ் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.